Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறேங்க. நான்வெஜ்னாவே மீனுக்கு ஒரு தனி இடம் உண்டுங்க. மீன் ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுலயும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப நல்லதுங்க. இந்த மீன் குழம்பு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். புதுசா சமைக்கிறவங்க கூட இது ரொம்ப சுலபமா செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது கலருக்காக தான், இது ஆப்ஷனல். நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இதை உள்ளே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேவைப்பட்டால் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா மைய அரைச்சிருக்கணும். எதுவும் துருன்னு இருக்கக்கூடாது. நல்லா பேஸ்ட்டாக நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ புளி கரைச்சிடலாம். நான் இந்த சைஸ் எல்லாம் அழுத்தி பிடிச்சா இந்த அளவுக்கு வர சைஸ்க்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். இதை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். சுடுதண்ணி ஊற்றி கரைச்சோம்னா சீக்கிரமாக அது புளி ஊறிடும். இப்போ மீன் எடுத்துருக்கேன். நான் 3/4 கிலோ அளவுக்கு ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த மீன் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் சேம் மெத்தட் தான். இதை நல்லா 4-5 டைம் கழுவிட்டு கடைசி கல்லுப்பு போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் மீன் குழம்பு செய்கிறதுக்கு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த சோம்பு ஃப்ளேவர் மீனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நல்லா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு தக்காளி நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம பச்சையாக தான் எல்லாமே அரைச்சிருக்கோம். அதனால நல்லா இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா நீங்கள் வதக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாம் பச்சையாக வதக்கினால கண்டிப்பாக இதை வதக்கி தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படுதோ அதை விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைக்கணும். அப்போ தான் நல்லா கொதித்து அது நல்லா கரெக்டாக வெந்து வரும்போது நமக்கு குழம்புக்கு சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அடுப்பை வச்சுட்டு நல்லா கொதித்து வரணும். கொதித்து நல்லா நம்மளுக்கு குழம்பு நல்லா கொஞ்சம் வற்றி நல்லா திக்காகி வரணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ ஒரு 6-7 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. நல்லா திக்காகி நல்லா வெந்து வந்துருக்கு. அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. மீன் சேர்த்தும்போது சேர்த்துட்டு இது ரொம்ப கரண்டி போட்டு கிளறக்கூடாது. லேசாக ஜஸ்ட் கலந்து மட்டும் விட்டுட்டு நம்ம திருப்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சா போதும். சீக்கிரமாக மீன் வந்துடும். சிக்கன் மட்டன் மாதிரி கிடையாது. இது சீக்கிரமாகவே வெந்துடும். அவ்வளோதான் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் ஆகுது. நல்லா கலந்து இப்போ பாருங்கள் நம்ம மீன்லாம் நல்லா உடையாமல் எதுவும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது மண்பானைங்கிறனால கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.